வயநாடு நிலச்சரிவில் அயராது உழைத்து பல உயிர்களை காத்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாராட்டு விழா நடத்திய நிகழ்ச்சி சம்பவம் குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. யாரும் எதிர்பாராத கோரத்தை அரங்கேற்றி நாட்டையே உலுக்கியது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவும் காட்டாற்று வெள்ளமும். இதில் இருந்து வயநாடு மெல்ல மெல்ல மீண்டு கொண்டிருக்க அதற்கு உறுதுணையாக இருந்து பல உயிர்களை காப்பாற்றினர் மீட்புப் படையினர். இரவு பகல் பாராமல் மண்ணுள் புதைந்தவர்களை மீட்பது, வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை மீட்பது, உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பது என தொடர் மீட்புப் பணிகள் மட்டுமே அரங்கேறி வந்தன. இதற்காக தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்தும் பலர் மீட்புப் பணிக்காக அங்கு சென்று பணியாற்றினர். அப்படி மீட்புப் பணியில் ஈடுபட்டு சொந்த ஊர் திரும்பியவர்களை கௌரவிக்கும் வகையில் நீலகிரியில் பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீட்புப் பணி குறித்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் இருந்தே கேரளாக்குள்ளே ஆம்புலன்ஸ் போட்டு ஓட்டுனது நாங்கள் 3 பேர் தான். எங்களை ஃபஸ்ட்டாக கூப்பிட்டது அந்த ஊரில் இருக்கிற சனூப்ன்ற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தான். விடிய காத்தால எங்களை கூப்பிட்றாரு. எங்களை கூப்பிட்ட உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி காலையில் அங்கே போயிட்டோம். போனதும் அங்கே என்ட்ரு பண்ண முடியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் சேரி அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஜேசிபி இவங்கெல்லாம் மீட்பு முடிச்சு தான் நாங்கள் உள்ளே போனோம். சாதாரணமாக விபத்துகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டவர்கள் வயநாட்டில் கை கால்கள் தனியாக மீட்டதன் திகில் அனுபவத்தையும் பகிர்ந்தனர். இத்தனை வருஷம் இந்த ஆம்புலன்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது விபத்துகள் கை உடஞ்சி கால் உடஞ்சி ஆக்சிடென்ட் ஆகி விபத்துகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் இங்கே இந்த ஊர்லேயே விபத்துகள் எடுத்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு என்ன இதில் ஒரு பெரிய தருணம் கேட்டிங்கன்னா, கை தனியாக கால் தனியாக எல்லாம் எடுத்தோம் எங்கள் வயநாட்டில். இதில் கொடூரம் என்னவென்றால் டிஃபன் பாக்ஸில் உடல் பாகங்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருந்ததாக வேதனை தெரிவித்ததுதான். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, சொல்ல முடியாத ஒரு தருணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மனித உடல் பாகங்களில் யாரும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். மனித உடல் பாகங்களில் டிஃபன் பாக்ஸ் நம்ம சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த மனித உடல் பாகங்களை கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு போய் எங்களை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்க சொன்னது ஆம்புலன்ஸில். அதெல்லாம் தான் எங்களால் தாங்க முடியாத. நாங்கள் நினச்சோம் அது டிஃபன் பாக்ஸில் வந்தது எங்களுக்கு சாப்பாடு தான் ஏதோ கொண்டு தராங்க போல இருக்குது. ஒரு 3 மணி 4 மணி இருக்கிற டைமில் சாப்பாடு தான் கொண்டு தராங்க போல இருக்குன்னு நினச்சி ஃபீலிங்காக சாப்பாடுன்னு நினச்சி பார்த்தா அதில் உடல் பாகங்கள். இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என கூறும் ஓட்டுநர்கள் மனதை ரணமாக்கிய சம்பவம் இது என வேதனை தெரிவித்ததோடு பல உயிர்களை காப்பாற்றியது மட்டுமே ஒரே ஆறுதல் என்று கனத்த இதயத்துடன் தெரிவித்தனர். நான் அங்கே நின்ற 2-3 நாள் கழிஞ்சு அப்புறம் ஓடி மட்டும்தான் வந்துட்டே இருந்தேன். எல்லாரும் நம்ம ஒன்றா சேர்ந்து அங்கே சூரமலையில் எதுவும் சாப்பாடு தண்ணி எல்லாம் பார்க்காம நாங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த சாக்கரை மண்ணெண்ணெய் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே இருந்தேன். இந்த 11 நாளாக அங்கே தான் வேலை செஞ்சுட்டு ஆனாலும் நிராசை தான் மடங்கிட்டு தான் வந்து. இப்படி வயநாட்டில் முன்னின்று பல உயிர்களை காத்தவர்களை பலரும் பாராட்டி வரும் சூழலில் வயநாட்டை மீட்ட ஹீரோக்களாக வலம் வருகின்றனர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக கூடலூரில் இருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.